நேத்து ரொம்ப லேட் ஆனதுனால காலையில காலேஜுக்கு கிளம்புறதுக்கு அப்படி இப்படின்னு 11 மணி பக்கம் ஆயிடுச்சு. நாங்க வேற 2 ஹவர் லேட் ஆயிடுச்சு, லைட்டா பயத்தோட தான் போனோம். நல்ல வேலை எழுதுற ஒர்க் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க போல. அப்படியே அதுக்கு அடுத்த ஒரு லைப்ரரின்றதுனால என்னென்ன ஒர்க் எல்லாம் பாக்கி இருந்ததோ அங்க போய் பினிஷ் பண்ணிட்டோம். மதிய உணவுக்கு நாங்களே செஞ்சுட்டு போனா சாம்பார் சாதம் கூட தொட்டுக்க உருளைக்கிழங்கு. டேஸ்ட் ஏதோ வாயில வைக்கிற அளவுக்கு இருந்தது. வர 13 எங்க காலேஜ்ல ஃப்ரெஷர்ஸ் டே நடக்கும் போது நானும் ஒரு இதுல பார்ட்டிசிபேட் பண்றேன். அது நடக்கும் போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போறேன். அப்புறம் காலேஜ் முடிஞ்சு ரூமுக்கு போய் பார்த்தா முட்டை வேற காலி ஆயிடுச்சு. அங்க இருந்து காடியை தட்டிக்கிட்டு ஒரு பையா கடைக்கு போயிட்டோம். பையா கிட்ட வேற அவ்வளவு நேரம் பார்கெனிங் பண்ணி பார்த்தோம், கடைசி வரைக்கும் மசியவே இல்ல. அப்புறம் அவர்கிட்ட என் ஃப்ரெண்ட் காதல் கதையை சொன்னதும் பாவம் அவரே கொஞ்ச நேரம் அழுது 5% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்தானுங்க. ஒரே ஸ்டிச்சில் 50 டைமண்ட் புஷ் அப் போடணுமா. கரெக்டா 40 புஷ் அப் போட்டதுக்கு அப்புறம் மட்டை ஆயிட்டேன். சரி அவங்கள பண்ண சொன்னா 10லயே நாக் அவுட் ஆயிட்டானுங்க. அந்த வீடியோ நான் vlogல ஆட் பண்ணா நாளைக்கு போற சட்டையில இங்க் அடிப்பேன் பிளாக்மெயில் பண்ணானுங்க. சரி அந்த காரணத்துக்காக பொழைச்சு போங்கடான்னு விட்டுட்டேன். அப்புறம் நைட்டு ரொம்ப போர் அடிச்சுன்னு பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து பீச்சுக்கு போனோம். அங்க இந்த பலூன் ஷூட்டிங் கேம் இருந்தது. நம்ம தான் வாயிலே நல்லா வட சுடுவோம், ஒரு பலூனை சுட முடியாதான்னு சொல்லிட்டு ஒரு கேம் போய் விளையாண்டேன். ஒரு 2 பலூனை கரெக்டா சுட்டதுக்கு அப்புறம் இனிமே நோ மோர் ஃபியர் ஒன்லி ஆன் ஃபயர்னு 10ல 9 பலூனை சுட்டு தள்ளிட்டேன். நம்ம நல்லா வட சுட்ட காரணத்துக்காக நம்மளுக்கு பெஸ்ட் ஷூட்டர் அவார்டு கொடுத்தாங்க. அது அன்பளிப்போட வாங்கிட்டு பீச்சில் கொஞ்ச நேரம் சுத்திட்டு நண்டுபுரோட விளையாண்டு இன்னைக்கு நான் நாளை முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் நீங்களும் மறக்காம நம்மள அந்த ஃபாலோ சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல பார்க்கறேன். பாய்.